ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நான் தான் அவன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இதை பாருங்கள். இது மலைப்பகுதிகளிலே வளரக்கூடிய ஒரு தாவரத்தின் பழம். இது பட்டாணி பழம்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பழம்னு சொல்கிறாங்க இந்த மலைவாழ் மக்கள். இது எதுக்கு உபயோகப்படுதுன்னா, சுகருக்கு நல்லா பவர்ஃபுல்லாக வேலை பார்க்கும். இது சுகர் இருக்கவங்க இதை தொடர்ந்து சாப்பிட்டா சுகர் சரன்னு குறைஞ்சி கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும் அப்படின்ட்டு இதை கிலோ 100 ரூபா வரைக்கும் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இது தானேவும் வளர்ந்துருக்கு. இது அங்கங்கே நட்டும் வச்சுருக்காங்க விவசாயிகள். இது எந்த மாதிரியான இருக்குன்னா, கலரை பார்த்திங்கன்னா மஞ்சளாக தான் இருக்கும். ஆனால் இது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விதை உள்ளிட்ட நம்ம சாப்பிடக்கூடிய சதைகள் மஞ்சளாகவும் இருக்கும், சிவப்பாகவும் இருக்கும். இதை தோல் ரொம்ப கடினமாக இருக்கும், பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்க மாதிரியே தெரியும். வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட் தான் தெரியும். இதை இப்படி எடுத்துட்டோன்னா பாருங்கள், இது உள்ளே இருக்க இந்த சுளைகள் தான் அப்படியே சாப்பிட்லாம். இதை சுகர் இருக்கவங்க அப்படியே சாப்பிட்ணும். இப்போ சுகர் இல்லாதவங்க, குழந்தைகள், இது புளிப்பு சுவையோடு இருக்கும். லைட்டாக இனிப்பு இருக்கும், புளிப்பாக இருக்கும். இது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லா மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இதை நம்ம இப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம், கையில் எடுத்து சாப்பிட்லாம். இதை எடுத்து சாப்பிட்றான். இது குழந்தைகள் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, இனிப்பு கம்மியாக இருக்கிறதுனால, புளிப்பாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்கன்னா இது சுகர் போட்டு கூட கொடுக்கலாம். எல்லா வழியிலையும் உடம்புக்கு நல்ல பழம். இது இங்கே எல்லா பகுதிகளிலையும் கிடைக்கும். சமவெளி பகுதிகளில் வர வாய்ப்பு இல்லை, வனப்பகுதிகளில் இருக்குது. பட்டாணி பழம், மஞ்சள் பழம். இது இந்த கொடியில் வர்றது. இதில் இலை, தண்டு, வேறு எல்லா பகுதிகளும் மருத்துவத்துக்காக யூஸ் ஆகுதுன்ட்டு கிலோ கணக்கில் வாங்குகிறாங்க. அது இந்த மூலிகையெல்லாம் விற்கிற கடைகளில் போய் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இதை கட் பண்ணி தான் இங்கேருந்து காய வச்சு வாங்கிக்கிறாங்க. அதை என்னென்ன மருத்துவ பொருளுக்காக சேர்க்குறாங்கன்றது நம்மளுக்கு சரியாக தெரில. ஆனால் பழம் மட்டும் சுகருக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகுதுன்னு மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்படி எடுத்து விட்டு நொங்கு நோண்டி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோதான். இதை தூக்கி போட்டுருங்க. ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டா நல்லா டீசெண்டாக இருக்கும். நல்லா அருமையான டேஸ்ட்டு. அவ்வளோ எளிதாக இது எல்லோரும் கிடைக்காது. இது பார்க்குறவங்க யாருக்காவது கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டு பாருங்கள். வீடியோவை பார்த்தீங்களா? இந்த மாதிரிலாம் பழங்கள், வேர்கள், செடிகள் போன்ற மூலிகை பொருளெல்லாம் இங்கே இருக்குன்றதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போடுவீங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவுகளை கொடுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்ச். அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் அவன். தேங்க்யூ ஃபார் வாட்ச்.